ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை vlog. ஹாய், ஐ எம் டெரின். நான் ஒரு சைட் இன்ஜினியர். இன்றைக்கி நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பாருங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ சண்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீ தூங்கிட்டேன். டைம் 8:30 ஆகுது. இன்றைக்கி சண்டே வேறு. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டில், முடிச்சுட்டு அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம். ஓகே, இன்றைக்கி குக்கெல்லாம் இன்றைக்கி லீவு கேட்டாவ, அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக 3 வேலையும் வெளியில் தான் சாப்பிட்ணும். சரி, ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு அடுத்தடுத்து வேலையை பார்ப்போம். ஆல் செட் ஆகிட்டோம். சரி, நீ அப்படியே சர்ச்சுக்கு போகலாம். லேட் ஆகிட்டு, அதனால் பக்கத்தில் ஒரு சர்ச்சு வித்தியாசமாக இருந்துச்சு, அது சரி பார்ப்போம்னு சொல்லி பார்ப்போம். இங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். நான் ரொம்ப நாளாக இந்த சைடோடய போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு பெருசாக கட்டிகிட்ருக்காங்க, ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி. என்ன பார்த்தா தெரியுதுல்ல. ஆனால் இது எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி தான் அதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. சரி, வாங்க நம்ம உள்ளே போ. சும்மா சொல்லக்கூடாது, கிட்டேருந்து பார்த்தா நல்லா பெருசாக தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் கட்டிகிட்ருக்கா, நிறைய இன்னும் பெண்டிங் இருக்குது. A few moments later. சர்ச்சு சர்வீஸ் முடிஞ்சிட்டு நான் அப்படியே அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு எல்லாம் இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. சர்வீஸ் மட்டும் ஓரளவு டீசெண்டாக நல்லா இருந்துச்சு, நல்லா பெருசாக இருந்து உள்ள. அப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப ஓவராக இருந்தது. நான் இன்றைக்கி வேறு ஒரு ஐடியாவில் இருந்தேன், ஆனால் நம்மளால் முடியலப்பா, பயங்கர வெயில். ஓகே கைஸ், நான் இன்னைக்கு காலையில் சாப்பிட போகிறேன். இப்போ மணியை பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 போல் இருக்கும். காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு ப்ரெட்டெல்லாம் இப்போ தான் வாங்கிட்டு போகிறேன். ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. ஐயோ, இன்றைக்கி தான் எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வெயில் ஓவராக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு துணி துவைக்கணும், இந்த மாதிரி வேலை இருக்குது. பார்ப்போம் என்னென்ன இப்போ அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இந்த வாரத்தோட எல்லா துணியும் எடுத்து அதை பிரித்து அதை எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு சாப்பாடு வாங்க கடையில் போயாச்சு. அங்கே தான் என்ன நடக்குன்னு ட்விஸ்ட்டு பாருங்கள். துணியை ஒரு 11:30 போல் துவைச்சேன். அதுக்கு அடுத்து பார்த்தா வெளியில் பார்க்க வெயில் பிச்சுக்கிட்டு போகுது. இப்போ மணி பார்த்திங்கன்னா 5:30 இருக்கும். சரி, என்ன செய்யறதுக்கு அவ்வளோ வெயில். அதான் சரி நம்ம இனி இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்போ தான் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சிட்டேன். நம்ம அடுத்த வேலைக்கு என்ன பண்ணோன்னா அடுத்து எங்கேயோ வெளில போகும்போது தான் பார்ப்போம். சரி, ஓகே, இப்போ நம்ம ரெடி ஆகுறேன். நான் மேப்பில் பார்க்கும்போது ஆலிவ் பீச்சுன்னு ஒரு இடம் இருந்துச்சு. ஆலிவ் பீச்சுன்னு சென்னையில் இந்த நியூஸில் பார்க்கும்போது ஆலிவ் டர்ட்டில்ஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. ஒருவேளை அது முட்டை போடுற சீசன் தான், அந்த பீச் தான் இருக்கும்னு நினச்சிட்டு நானும் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நல்லா சன்செட்லாம் பார்த்துட்டு அப்படியே போயாச்சு. நான் பீச் சேர்ந்துட்டேன். இந்த பீச்சுக்கு நான் வரப்பட்ட பாடு இருக்கேன். கூகுள் மேப்லேருந்து ஒரு ரூட்டு போகுது, அங்கே அப்படி போனால் அங்கே ரூட்டே இல்லை. அப்படி இப்படின்னு ஒரு 10 தடவை சுற்றியாச்சு. இந்த பீச்சை பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக, ரொம்ப ரஷ் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஓரளவு டீசெண்டாக கூட்டம் இருக்குது. இது நல்லா வாக்கிங் போகிறதுக்கு நல்ல ஏற்ற இடமாகும். அந்த பீச்சிலையும் பார்த்துடுங்க, குறுன்னு கேமராவை பார்த்துட்டு எப்படியோ பீச்சுக்கு வந்துட்டேன்னு ஒரு சந்தோஷம். இந்த பீச்சில் குட்டி ஆமைகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஆமை இல்லை. என்ன மாதிரி ஒரு அரியாமை தான் அங்கே பார்த்துட்டு வேன்னு நின்றுட்டுருக்கு. அது மாதிரி இப்போ நியூஸில் கடலை பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தோணுச்சு. எல் நீனோன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதுவும் சூப்பர் எல் நீனோ. இப்போ நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் உலகத்துலேயே ரொம்ப ஹீட்டான நாடுன்னு வேறு நியூஸில் போட்டுட்ருக்காங்க, நியூஸில் மீம் சேனல்லலாம். அது என்னதுன்னு சொல்லி பார்த்தா பசிபிக் ஓஷனில் ஓஷன் கரண்ட் ரொம்ப ஹீட்டாக இருக்கான். அதனால நமக்கு இங்கே ஹீட்டு இருக்குதான். இதனால என்ன பாதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மழை மன்சூன்லலாம் ரொம்ப கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இது எப்படி சமாளிக்க போகிறோமோ தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி நண்டை பார்த்தேன்.
என்ன ஸ்பீடாக ஓடுது தெரியுமா? இங்கே ஓடுது, அங்கே ஓடுது. அது நான் அதை கவனிக்கவே இல்லை. குட்டி குட்டியாக இருக்குது, எப்படி அழகாக இப்படியே ஓடுது, அங்கே ஓடுது. அப்படியே நம்ம நண்பரை கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருக்கேன். அது ஒரு கடையில் இருக்க மாட்டேங்க, அங்கே போடுது இங்கே போடுதுன்னு பார்த்துட்டு அப்படியே பார்த்தேன் என்ன தான் பண்ணுது. சரி நீ தண்ணியில் அடிச்சுட்டு போகுமா போகாதா பார்த்தா அங்கே ஒரு குட்டி புள்ளியாக இருக்குல்ல, அதில் போய் அது ஜாலியாக போய் ஒளிஞ்சிக்கிட்டுது. அந்த குட்டி குட்டி புள்ளி இருக்குல்ல, இதுதான் அந்த இது. இங்கே தான் அது நல்லா ஜாலியாக ஒளிஞ்சிக்கிட்டுது. அப்புறம் லாஸ்ட்டில் கிளம்பியாச்சு. எல்லாருக்கும் பை பை சொல்லிட்டு நானும் அப்படியே கிளம்புறேன். அடுத்த விலாகில் அடுத்த வாரம் சந்திப்போம். பாய்.